மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ பிரசிடென்ட் பை நிப்பான் பெயிண்ட்ஸ். பொதுவாக ஒருவருக்கு மனிதருக்கு வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்கிறது. நம்ம தினசரி சாப்பிட்றோம், விவசாயம் தெரியாது. தினசரி லைட்டு போடுறோம், ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் எதுவும் தெரியாது. தினசரி சாப்பிட்றோம், சமையல் பற்றி எதுவும் தெரியாது. எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படி தெரியலேன்னு சொல்வதில் நமக்கு எப்பொழுதும் தயக்கம் இருந்ததில்லை. அப்படியா, எனக்கு தெரியாதுங்க. பல்பு மாட்டோம்னா பரவாயில்ல, எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறோம். சமைக்க தெரியாது, எங்கள் அம்மா தான் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் நாம் ஒரே ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்வதற்கு மட்டும்தான் அவமானகரமாக நாம் உணர்கிறோம். எதை தெரியாதுன்னு சொல்லும்போது அவமானம் உணர்றோம்னா, இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னோம்னா அவமானம் உணர்றோம். கூடுமானவரை அதை மறைக்க போராடுறோம், சமாளிக்கிறோம், தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிலம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு அல்லது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது ஏன் தமிழரின் வாழ்வில் ஆங்கிலம் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, இவ்வளோ முக்கியம், என்ன அதனுடைய பங்கு அப்படிங்கிறத தான் நீ பேசணும்னு நினச்சோம். அதனால இன்னைக்கு நம்ம அரங்கத்தில் ஆங்கிலத்தை சரளமாக பேச தெரிந்தவர்கள் ஒரு பக்கமும், ஆங்கிலத்தை பேச தயங்குபவர்கள் மறுபக்கமும் கூடியிருக்கோம். ஆங்கிலம் என்பது உங்களுக்கு என்ன? English is the சர்வைவல். ஓகே. Necessity. It's a life. இட்ஸ் லைஃப். ஓகே. மோட் ஆஃப் டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட். ஓகே. ஆங்கிலம் எனில் எனக்கு என்ன, ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஓகே. இங்கிலீஷ் இஸ் லிங்குவா ஃப்ராங்கா. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இந்தியா மல்டிலிங்குவல் கண்ட்ரீஸில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான மொழி தேவைப்படுதுன்னா, நம்ம மொழியை எடுத்துக்காமல் வேற ஒரு மொழி எடுக்கும் பொழுது இட்ஸ் கால்ட் லிங்குவா ஃப்ராங்கா, த டேர்ம். அது இங்கிலீஷ். English is a language of the world. It can be even considered as a language of the angels. இங்கிலீஷை லாங்குவேஜ் ஆஃப் ட்ரேட்னு சொன்னாங்க, நீங்கள் லாங்குவேஜ் ஆஃப் ஏஞ்சல் இப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வியாபாரத்தின் மொழி கிரேக்கம் தான் இல்லையா? தேவதைகளின் மொழி ஆங்கிலமாக இருக்க முடியாது. காரணம், ஆங்கிலத்துக்கு முன்னாடி தேவதைகள் இருந்தாங்க இங்கே. பட் ஆனால் நமக்கு அது இங்கிலீஷ் பிடிச்சிருக்கு, அதனால நமக்கு பிடிச்ச பெருமையெல்லாம் அதில் எழுதி சொல்கிறோம். சரி, அப்போ உங்கள்கிட்ட தயங்குறீங்கல்ல, எனக்கு ஆங்கிலம் பேச தயக்கமாக இருக்குங்கல்ல, உங்களுக்கு இங்கிலீஷ்னா என்ன? ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னாங்க சார், இங்கிலீஷ் இஸ் ஏ பவர்ஃபுல் வெப்பன் டு கரெக்டிஃபைங் சம் மாடர்ன் பொண்ணுங்க. For me, English is a bitter medicine. பிட்டர் மெடிசின். ஆனால் அந்த மெடிசின் நோய் தீக்கும்னு நினைக்கிறீங்க, வேற வழி இல்லை. ஓகே. இது ஒரு மேக்கப் சார். இது போட்டால் தான் என்னால் வெளியே ஷைன் பண்ண முடியும். என்னோட ஒரிஜினாலிட்டி இழந்த ஒரு தலைவலி தான் எனக்கு இங்கிலீஷ். என்னோட பார்வையில் அது ஒரு யமன் மாதிரி எனக்கு. எதனால? ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை இன்டர்வியூக்கு நான் மெயினாக போகிறேன் அப்படின்னா, அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரியுமா? அந்த இடத்துல இருக்கும்போது ஏதோ என்னை சுற்றி எல்லா யமனும் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது எனக்கு. ஓகே. இங்கிலீஷ் எனக்கு எமன் மாதிரிங்க, பார்த்தா எனக்கு கொல்ல வர மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை போல் உங்களுக்கு இங்கிலீஷ்னா உங்களுக்கு என்ன தோணுது? இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம இங்கிலீஷ் அவங்க திடீர்னு அவங்க போய்ட்டு பேசிட்டு சரளமாக பேசுவாங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா என்னடா பேசுகிறாங்க, நமக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது, அந்த கண்டினியூட்டி வராது. பொதுவாக இன்டர்வியூன்னு போனோம்னா ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இந்த அவங்க சொன்னாங்கல்ல, அந்த எம்எல்லாம் இவங்க தான். ஆமாம் சார். ஓகேவா? இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க? மை செல்ஃப் மகேந்திரன், கம்மிங் ஃப்ரம் ஈரோட். மை நேட்டிவ் இஸ் ஈரோட். ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் மை BE degree in Nanda Engineering. Then I was working in Salem. ஓகே. எனக்கு தெரிஞ்ச அறிவில் ஒரு வரி தப்பு நீங்கள் சொன்னது. ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் டிகிரிங்கிற தப்பு. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். ஓகே. மை செல்ஃப் சொல்கிறதே தப்பு சார். I am. Okay. Otherwise you can use my name as. I am Satish Kumar. I am coming from Akapet. I am completed my degree BA English and B.Ed also. And my ambition is to become a lawyer. கை நடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் கால் எடுக்கிறதுல முடியுதே. ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஆஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும், அதான் கரெக்ட் இங்கிலீஷு. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம்னு சொல்லக்கூடாது. ஐ கம் ஃப்ரம் கோடம்பாக்கம், ஐ கம் ஃப்ரம் மதுரைன்னா மதுரையிலேருந்து வந்துட்டேன்னு அர்த்தம். ஐ எம் கம்மிங் ஃப்ரம்னா வேற ஒரு வீட்டில் சேர்ந்தவன் மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து இங்கே வரான்னு அர்த்தம். ஓகே. வேற யார் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வேற யார் அறிமுகப்படுத்திக்கிறீங்க? I am Gopalakrishnan. I am a software engineer. I completed BCom graduate. Then I completed MCA. சார், பொதுவாக BA BSc படித்தவங்கள கிராஜுவேட்னு சொல்லக்கூடாது சார், ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. தே ஆர் கால்டு அண்டர் கிராஜுவேட்ஸ். BA டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறது ரொம்ப கிராமட்டிக்கலாக தப்பு. இவ்வளவு லாஜிக் பார்த்து அடிச்சிக்க நம்ம 30 பேர் அனுப்பிச்சிட வேண்டியதான். வேற யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க? Sir, I am Mohan Raj. I am coming from Mirkanjeri. I am complete to BSc Statistics. இப்போ தான் சொன்னார் சார், கம்மிங் ஃப்ரம் சொல்லக்கூடாது, கம் ஃப்ரம் சொல்லணும்னு. இவ்வளோ சீக்கிரம் மறந்தோம்னா நமக்கு இங்கிலீஷ் வரவே வராது. வேற யாரும் உங்களை நீங்களே ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்திக்க விரும்புறீங்க? Hi, I am Jnana Prakash, comes from Pallavaram.
My father is working own business. கம்ஸ் ஃப்ரம் கரெக்டா? கம் ஃப்ரம். ஆ கம் ஃப்ரம். Come from Palavaram. My father is working own job. My mother is. தப்பு. My father is doing his own business, not own job. அடுத்த வரி பேசி மறுபடியும் தப்பா போகுது. பரவாயில்ல விடாத பேசு. My mother is a homemaker. I have one sister. She studied BCom. She had completed her BCom. Okay. இப்போ இங்க இருக்கவங்கள ஒன்றுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்சென்ட் தெரிஞ்சவங்க யாரு? உங்களுக்கு என்ன ஆக்சென்ட் தெரியும்? இப்போ சார் பேசிக்காக இந்தியன் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஐ சா தி பர்சன் ஹீ சாங் வண்டர்ஃபுல்லி அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் போனீங்கன்னா ஐ சா தி பர்சன் ஹீ சாங் வண்டர்ஃபுல்லி. ஸோ அந்த ட்விஸ்டிங் ஆஃப் அந்த ஃபோனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்டை நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ அதே பிளண்டர் இங்கிலீஷ்னு சொல்லி இந்தியாவில் பேசுவாங்க. ஐ சா தட் பர்சன் ஹீ சிங் வண்டர்ஃபுல்லி அப்படிம்பாங்க. லண்டன்ல பேசினா அதுக்கு பேர் பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்கால பேசினா அமெரிக்கன் ஆக்சென்ட். ஆக்சுவலி அமெரிக்கன் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியாவில் பேசினா மட்டும் பிளண்டர் ஆக்சென்ட்டா? அதுக்கு இந்தியன் ஆக்சென்ட் இல்லையா அது? Normally, if you just call or speak to someone in the United Kingdom, hello, this is Daniel. Can I speak to Mr. Smith, please? This is Mr. Smith. Oh, hi, Mr. Smith. I'm contacting you with regards to your credit card, which you have not paid yet. Have you? So, in the madri na intonation or tone போட்டு அவர்கிட்ட பேசுறது. Next, if you're calling someone, hey, if I'm talking to someone in the United States, அப்படின்னா அவர் ஃபோனை எடுத்த உடனே அவங்க they are little very different in their culture. Hello. So, we on the other side. Hi, am I speaking to Rob? So, I always go with first name. Inga on the Mr. Smith and sonna othukkranga, anga on the first name sonna othukkranga. Can I speak to Rob, please? This is Rob here. Hey, Rob, this is Daniel. I'm calling you with regards to your credit card. So, I use the word credit card. எனக்கு மலேசியன் ஆக்சென்ட் தெரியும். இப்போ ஒரு இமேஜினேஷன், நான் இங்கிருந்து என்னோட மலேசியன் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன். ஹாய் வின்சென்ட், I'm Sudarshan here. How are you? அவரு I'm fine, Sudarshan. How are you, da? How are you? I'm fine. Miss Vincent, I'm planning to come to Malaysia by the end of this month. Would you be there at that time? Yeah, very much so. Okay, I'm planning to meet you maybe on the 30th of May this month. And I want a small favor from you, Mr. Vincent. Okay, go ahead, Sudarshan. I want to have some half a dozen bottles of Morinji juice. Can you keep it ready for me? முகத்தையும் அவரை மாதிரி வச்சுக்கிறீங்களே, நேசர் மாதிரியே. அப்பதான் சிவாஜி கணேசன் மாதிரி கதாபாத்திரமாவே மாறுவீங்க நீங்க. அது என்னுடைய டேலண்ட். ஓகே. ஆங்கிலம்னு பேச தயங்குறோம் இந்த பக்கம் இருக்க எல்லாரும். அதை பற்றிய முதல் காரணம் அது பற்றி இருக்க அச்சம் இல்லையா? நம்ம தப்பாக பேசிடுவோமோங்கிற அச்சம். அதில் இந்த வார்த்தையை கண்டு எனக்கு ரொம்ப அச்சங்க. இந்த வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குதுங்க. எந்த வார்த்தை வராது, எந்த வார்த்தையை கண்டு பயம். சார் எனக்கு ஆரம்பத்தில் ஸ்க்ரூட்டனைஸ் அப்படின்னு ஒன்று வார்த்தை இருக்கும். ஸ்க்ரூட்டனைஸ். ஆமாங்க, நானே ஸ்க்ரூட்டனைஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அது பழக்கப்பட்டுட்டேன். இப்போ சரியா சொல்கிறாரா? ஸ்க்ரூட்டினைஸ்னு சொல்லக்கூடாது. இல்லை ஸ்க்ரூட்டினைஸ் அதான், வேற ஒன்றும் இல்லை, விஷயம் தான். எங்கே ஏற்றணுமோ ஏற்றணும். LINE லைன். சார் ப்ளீஸ் கம் இன் லைன். LION லைன் இஸ் கம்மிங். ஆன்னு வச்சிருக்கான் வெள்ளக்காரன் மேலே. லைன் இஸ் கம்மிங், ப்ளீஸ் கம் இன் லைன். இந்த ஹாலிவுட் ஹீரோ அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேக்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஷ்வார்ஸ்நேக்கருங்கிறது நான் ரொம்ப நாளாக பழகினேன். இப்பயும் நான் தப்பாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நே சொல்லுங்க. ஷ்வார்ஸ்நேக்கர், அவ்வளோதான். நான் படித்த டிகிரியோட பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நான் ஃபஸ்ட்டில் தப்பாக தான் சொல்லுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் கொஞ்சம் அது வராது. 3 வருஷம் நீ படிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம் பரவாயில்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது படிச்சேன் வருது. வாயில வராது இப்போ சார். வந்துருச்சா? 3 வருஷம் கழிச்சு சொல்லுங்க சத்தம் மைக்கில் வச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது சார்? வாயில பத்தியா? வரலையே, இன்னும் வரலையே. டிகிரி முடிக்கலையா? முடிச்சிட்டேன் சார், அரியரில். கான்ஃபிடென்ட்டாக சத்தமாக சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். சாஃப்டாக சொல்லலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை நீ அவர் போல கவனி அவர் சொல்கிறத. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரித்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அப்படி கோர்வையாக சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நீ தனியாக என்ன செய்கிற? மனசுக்குள்ள என்ன சொல்லி பார்க்குற? நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள அதை சொல்லிட்டு தான் முடிக்கிறோம் நிகழ்ச்சி நம்ம. அதனால மைக்கை பக்கத்தில் கொடுத்துட்டு நீ மனசுக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் சொன்ன மாதிரி சொல்லி பார்த்துக்க, சரியா? ஆங்கிலத்தை சரளமாக பேசுபவர்கள், ஆங்கிலத்தை பேச தயங்குபவர்கள் என்று நாம் அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஜி வலைத்தள பக்கங்களில் சென்று நேரடியாக உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர், ஜி இன்ஸ்டாகிராம் ஆகிய பக்கங்களுக்கு சென்று உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
இப்போ ஆங்கிலம் பேச தயங்குபவர்கள் நீங்கள் வந்து தயங்கும் போது என்ன சரளமாக பேசுபவர்களை பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சி இருக்கும். பொறாமை உணர்ச்சியோட என்னன்னா, இவனுக்கு இங்கிலீஷ் பேச வருதுங்கிறக்காக ரொம்ப ஓவராக சீன் போடுறான்ப்பா, வேணும்னே பேசுகிறான்ப்பா அப்படிலாம் தோணும் இல்லையா? அப்படி அவங்க ஆங்கிலம் பேசுவதில் பயங்கரமாக சீன் போடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலுக்கு போவோம் சார். எனக்காக ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்க தான் சார் போயிருப்போம். அந்த எலக்ட்ரானிக் செக்ஷன் போயிட்டா பசங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகழகாக வெள்ளையாக இருப்பானுங்க சார். எனக்கு தான் ஆக்சுவலாக வாங்க போனது. கூட 2 பேர் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் வந்துட்டானா போயிட்டு வேறு ப்ராடக்ட் நான் வாங்க போனது இல்லாமல் வேறு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்ன இருக்குதுன்னு அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவான். அவன் என்ன பண்ணுவான், அவனும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவான். பையா எனக்கு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்க வந்து அது கொஞ்சம் காட்டுறான்னு கேட்டால் மதிக்கவே மாட்டான் சார், ஏதோ அவங்க தான் வாங்க வந்த மாதிரி. இந்த மாதிரி பசங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசி நமக்கு மொக்க கொடுக்கறது. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்ஷன் பயோவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெவில் சன், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், நான் தான் இந்த வேர்ல்டோட மகாராணி அந்த மாதிரி வச்சுப்பாங்க சார். அப்புறம் பொண்ணுங்க இன்னும் டெரிஃபிக்காலாம் வச்சுப்பாங்க சார், ஐ ஆம் த குவீன் ஆஃப் டெவில் அந்த மாதிரி. அப்புறம் இந்த இங்கிலீஷ் படம்லாம் இருக்கு இல்லைங்க சார், இந்த பாலிட்டி இப்பன் அந்த ஒரு பாட்டு சார், அதை ஸ்டேட்டஸ் வச்சு எனக்கு கொண்டாயிட்டா சார். அதில் என்ன இருக்குதுன்னா பால் டீ பன்னு, இது திரும்பி தான் வரும், இதுதான் பாட்டு. இதை போட்டுட்டு மூஞ்சில் கிறுக்கிக்கிறது சார், பிளாக் கலர் மை போட்டு கிறுக்கிக்கிறது, டிக்டாக் பண்றது, இங்க ஒன்று கிறுக்கிக்கிறது, இங்க சிவப்பு கலர் அது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அது சஃபாரி சாங் சார். இட்ஸ் an இங்கிலீஷ் சாங், சஃபாரி சாங். அது வந்து தே கிரிட்டிசைஸ் தமிழ் பசங்க அதை அப்படியே மாற்றிட்டாங்க, பாலட்டிப்பன் இட்ஸ் சம்திங் வேர்ட், அதை அவங்க லூஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து கம்மன் பாய் மூவ் த பாடி ஸ்லோலி சம்திங் அண்ட் பாலட்டிபன். அவங்க வந்து அதை அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி பாலட்டிபன் அப்படின்னு போட்டு டிக்டாக்ல இந்த சவுண்ட் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு when Safari was famous. Okay, but that's not the song. That's not the song. This thing apart, Instagramல those who put devilோட son, dad's little princessலாம் வேற. People who know better English describe them in 2 words, 2 lines. அப்படிதான் இருக்கும். I put like double chins are better than double faces. பெட்டர் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெட்டர் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது தான் ஒழுங்கா போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு கூட இருக்கவங்கலாம் பெட்டர் இங்கிலீஷ்லாம் தெரியல சார். தெரிஞ்ச 4-5 வார்த்தையே தப்பு இல்லாம பயப்படாம பேசுறாங்க சார். இல்ல அவங்க எங்க முன்னாடி சீன் போடுறாங்க சார். இதுதான் சார் ஆக்சுவலா நடக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வரலனா மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. we have to learn better. அதே போல உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வருதுனா நீங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. we have never see நீங்க அததான் பண்றீங்க. உங்களோட சைடுல நான் சொல்றேன் பாலிட்டி பண்ணுங்கற பாட்டு வருதுனா நீங்க லூசு மாதிரிங்கற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நீங்க யார் என்ன லூசுன்னு சொல்றதுக்கு? லூசு தமிழ்ல சொல்லுங்க. அவங்கள சொல்ல அத டிக்டாக்ல அப்படி பயன்படுத்துற ஆளே லூசு மாதிரிங்கறாங்க அவங்க. அவனை எப்படி நீங்க லூசுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்? அவன் வந்து இங்கிலீஷோட வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்தாம தமிழ்ல சொன்னான். ஆமா இப்படி வெச்சுக்கோமா. இப்போ அவங்க சொல்றது வந்து அந்த சொல்ற விஷயம் உண்மையா இல்லையா? எனக்கு அது தெரியும் அப்படிங்கறக்காக நான் வந்து அது வெளிப்படையா காட்டிக்கிறேனா இல்ல இங்கிலீஷ் தெரியுங்கிறக்காக கொஞ்சம் கூடுதலா? சார் நீங்க சொல்றது என்ன மாதிரி இருக்குன்னா இங்கிலீஷ் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு காட்டிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி கிடையாது. இங்கிலீஷ் இஸ் a universal language, a standard language. People can learn it. English is everyone's cup of tea, sir. ஆங்கிலம் தெரியும் என்பதற்காக கூடுதலா என்ன சீன் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் டெக்னிக்கல் பேனல் இன்டர்வியூவில் இருப்பேன். எனக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி ஹெச்ஆர் ரவுண்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெச்ஆர் ரவுண்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நடக்கும். அங்கே வந்து நல்ல இங்கிலீஷ் பேசிட்டு உள்ளே வந்துருவாங்க. டெக்னிக்கல் சைடில் வரும்போது நான் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட வந்து ஃபர்தராக இன்டர்வியூ எடுக்கும்போது கண்டென்ட் தெரியாததில் அவங்க வந்து இந்த விஜய் சொல்கிற மாதிரி வெல் அப்படின்னு சம்திங் பேசிட்டு அந்த கண்டென்ட் இல்லாத மாதிரி ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த எப்போ தெரியலையோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்லாங்கை யூஸ் பண்ணி அவங்க தெரியாத தன்மையை வந்து வெளியே காமிச்சிருப்பாங்க. ஓகே, விஷயம் தெரியாத இடத்துல தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறக்கா அந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலத்தை நினைக்கிறீங்க நீங்கள்? சார் ஆக்சுவலாக மெயினாக சொன்னோன்னா பொண்ணுங்க மேட்ரு. நான் காலேஜ் டேஸில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க ஆக்சுவலாக இந்த டான் ப்ரௌனு, கிறிஸ்டோஃபர் நோலனு இந்த மாதிரி பேசி இது பண்ணுவாங்க. நான் மனிதத்னம் இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறது? சும்மா நார்மல் தமிழில் பேச என்னோட லாங்குவேஜ்க்கோசரமே எங்கள் கேங்க எந்த பொண்ணுங்களும் மதிக்க மாட்டாங்க. அதாவது கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போதே தமிழ் படம் எடுக்கிறவனையோ தமிழில் பேசுகிற ஆளையோ தமிழ் டேரக்டர்ஸையோ பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் டேரக்டர்ஸை பற்றி பேசிட்டு இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பற்றி பேசிட்டு இங்கிலீஷில் பேசிட்டு காலத்தான் பெரிய ஆளாக பார்ப்பாங்க. அதனால அந்த சீன் போடுறாங்க அவங்கன்னு சொல்கிறாரு அவர். என்னதான் தமிழ் வந்து 2000 காலத்துக்கு முன்னாடி வந்தாலும் இங்கிலீஷ் ஹேஸ் பிகம் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு தான் எப்பவுமே ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்கல. ஒரு நிமிஷம். அவர் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, புரிஞ்சுங்க, லிசன். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்காக ஒரு சீன் போடுறாங்க. பொதுவாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாரும் தேவையில்லாத இடத்துல கூட அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக பெண்கள் தான் இதை அதிகமாக அப்படி பயன்படுத்துகிறாங்க, தன்னை பெட்டராக காமிச்சிக்கிறதுக்கு அவங்க தான் அதிகமாக சீன் போடுறாங்கன்னு பொதுவாக இவர் சொல்லலை.
பொதுவாகவே அந்த பொண்ணு கொடுக்கும்போது அதான் சொல்கிறாங்க, பெண்கள் தான் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு? அப்படி எனக்கு தோணலை. ஓகே, அப்படின்னு எங்களுக்கு யாருக்குமே தோணாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பெண்கள் தான் நிறைய உதவிப்படுத்துறாங்க. 4 பெண்கள் சேர்ந்து தமிழில் பேசிக்கிட்டே வருவாங்க. 4 பசங்க உட்காந்துருந்தோன்னே அவனை கடக்கிற வரை இங்கிலீஷ் பேசிட்டு அப்புறம் மட்டும் தமிழ் பேசுவாங்க. கரெக்டா? சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இதைத்தான் நான் இப்படி சொல்லிட வேண்டாமேன்னு வேற வாரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதான் சார் அதைத்தான் எனக்கு அவங்க சொல்லி புரியுது. கேட்கறாங்க. அது அப்படியான்னு கேட்குறாங்க அவங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஸ்கூல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இங்கிலீஷ்ல பேசனா, ஒரு 12 இயர்ஸாக யூ கம்ப்ளீட்டிங் யோர் ஸ்கூலிங்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசி தான் வரீங்க. ஸோ வெளியில் போனாலும் பிட் ஹேபிட்டில் சார் 21 டேஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணால் இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். 12 இயர்ஸாக யூ டாக்கிங் இன் இங்கிலீஷ், கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ்னா இல் பிகம் அன் ஹேபிட் சார். ஸோ இல் ஃபீல் ப்ரைட் டு ஸ்பீக், லைக் ப்ரவுட் டு ஸ்பீக் அவுட் சைட். இங்கிலீஷில் பேசினா ஒரு தனி லுக் கிடைக்கும் சார். அதைத்தான் சொல்கிறாங்க மேடம், அதைத்தான் சொல்கிறாங்க மேடம். ரொம்ப நேரமாக அவங்களும் இங்கிலீஷில் பேசினா தனி லுக் இருக்குன்னு சொல்கிறீங்களே மேடம், அதைத்தான் மேடம் சொல்கிறாங்க அவங்க. அது என்ன இங்கிலீஷில் பேசுகிற ஒரு லுக் வருதுன்னு கேட்குறாங்க அவங்க. சார் இல் கிவ்ஸ் யூ குட் லுக் சார். ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணி போனால் பார்ப்பாங்களா, இல்லை உங்களை ஒரு ஷார்ட்ஸில் போனால் பார்ப்பாங்களா? ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணும் போது தானே. அதைத்தாங்க சொல்கிறாங்க, ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தமிழில் பேச வேண்டியதானே, ஏன் ஷார்ட்ஸை போடுற இங்கிலீஷை பேசிட்டு வர்றீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. எந்த லாங்குவேஜும் இங்கிலீஷ் இல்லை, எந்த மொழியாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வரும். ஸோ நம்ம போய் செவத்தை பார்த்து 4 செவத்தை பார்த்து நான் இங்கிலீஷில் பேச முடியாது. நான் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கேட்டுறேன் அவங்க கேட்க விரும்புகிறத. நீங்கள் உங்கள் அலுவல் நிமித்தமாக ஒரு 2 ஸ்டாருக்கு மேலே இருக்க ஹோட்டலுக்கு போகிறீங்க, சரியா? உள்ளே போனீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்டு ஆஃபீஸில் கிளியராக ராமசாமின்னு பேட்ச் போட்டு வந்து நிற்பான், ஓகேவா? உங்கள் பேரில் புக்காக இருக்கும். போன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, என் பேர் பாண்டியன்பீங்க. இப்போ பாண்டியனும் ராமசாமியும் அந்த 2 ஸ்டார் ஹோட்டலில் வராத இங்கிலீஷில் தான் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. 2 பேருக்கு தெரியும் அது ராமசாமி இது பாண்டியன்னு. ஏன்டா அப்படி தேவையில்லாமல் பேசி ஒரு சீனை போடுறீங்க, பக்கத்தில் நிற்கிற முனுசாமி எனக்கு டார்ச்சர் ஆகுதுன்னு அவன் சொல்கிறான். இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்காகவே கூடுதலாக தேவையில்லாத இடங்களில் அதை பயன்படுத்தி பயங்கர சீன் போடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். நான் படித்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் இன் மை சிட்டி. நான் 13 இயர்ஸ் அங்கே தான் படித்தேன். பட் டியூ டு சம் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் நான் ஒரு ரூரல் காலேஜில் தான் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே எனக்கு தெரியாது, இங்கே இங்கிலீஷ்லாம் நார்மலாக பேச மாட்டாங்க. எனக்கு எல்லாமே 17 இயர்ஸில் நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா, அங்கெல்லாம் பேச மாட்டாங்க, நார்மலாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்படி நான் இங்கேருந்து வரேன்னு எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. நீ இங்கிலீஷ் மீடியமாவா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு டைம் செமினார் நடக்கிறப்ப கூட நான் பேசுகிறப்ப யாருமே பேசல, பின்ன விழுந்தால் கூட சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை ஒரு ஜந்து மாதிரி பார்க்குறாங்களோ, ஒரு ஏலியன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ, நம்மளை ஒரு வேளை ஒதுக்கிடுவாங்களோ. நான் எப்பவுமே சுப்பீரியராக ஃபீல் பண்ணலைங்க. நமக்கு பொதுவான மொழி எதுவோ அதை தான் கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் என்னென்னா, நான் ஆங்கிலம் பேசுவதாலேயே நான் ஒதுக்கப்பட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறவங்களுக்கு அதனால் சில அட்வான்டேஜஸ் இருந்திருக்கும்ல, சரளமாக பேசுவதாலே. அப்படின்னா எது அட்வான்டேஜ்னு சொல்லுவீங்க? ஸோ நான் இப்போ ஒரு ஒர்க்கிங் மதர் சார். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ என்னால் முடியலனாக்கா நான் எந்த நேரமும் இந்த வேலை வேண்டாம் சொல்லிட்டு இன்னொரு வேலையை எனக்கு தேடிக்கிற தைரியம், கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார். அது நான் இங்கிலீஷ் வச்சு தான் சொல்லுவேன். ஓகே, இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா என்னுடைய குடும்ப சூழலுக்காக எந்த நேரத்தில் நான் வேலையை விட்டாலும் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கும். காரணம் நான் ஆங்கிலத்தில் ரொம்ப சரளமாக இருக்கேன், அதனால எனக்கு ஒரு சிக்கல் இல்லாதுக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அடுத்து நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தேன். என் முன்னாடி ப்ராசஸ் மேனேஜர் உட்காந்துருந்தேன், நான் அசிஸ்டன்ட் ப்ராசஸ் மேனேஜராக இருந்தேன். கிளைண்ட் ஒரு கேள்வி ரைஸ் பண்ணார். இவருக்கு அதுக்கு பதில் தெரியும், ஆனால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஒரு 5 செகண்ட்ஸ் அவருக்கு டைம் கொடுத்தேன், அவர் பேசலை, தயக்கினார். நான் பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாகவும் இங்கிலீஷ்லையும் கம்யூனிகேட் பண்ணுறதுனால கிளைண்ட் என்ன அடுத்த தடவை என்ன உட்கார வச்சுட்டு அவர் பின்தங்கிட்டார். ஓகே சார், ஐ கம் ஃப்ரம் அ நான் டெக் பேக்ரவுண்ட். ஸோ நான் டெக்னிக்கலாக நாங்கள் இருக்கும்போது ஒரு எம்என்சி பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் போனோம்னா த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் இங்கிலீஷ். ஸோ இப்போ வென் ஐம் நாட் டெக்னிக்கலி ஸ்கில்டு வித் மை ப்ரொஃபைல், நான் நெக்ஸ்ட் எடுக்கிற வெப்பன் இஸ் இங்கிலீஷ் தான். பிகாஸ் வித் தேட் ஐ எம் ஏபிள் டு கில் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் பிளேஸ்மெண்ட் ஆகிறேன். டெக்கில் இருக்கிறவங்க ஃப்ரம் அ டிசிஎஸ் டு அ சிடிஎஸ், எனக்கு அப்படி கிடையாது. இது இல்லைனா வேறு எம்என்சி. என் ப்ரொஃபைல், என் டொமைன் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணலாம் ஓன்லி பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை சரளமாக பேசுபவர்கள், ஆங்கிலத்தை பேச தயங்குபவர்கள் என்று நாம் அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஜி வலைத்தள பக்கங்களில் சென்று நேரடியாக உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர், ஜி இன்ஸ்டாகிராம் ஆகிய பக்கங்களுக்கு சென்று உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். ஆங்கிலம் தெரியாததுனால நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டது எங்கே, பட்ட அவமானம் என்ன?
சார் இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அவுட்லுக்கை பார்த்துட்டு இவங்க படித்த பிள்ளை போல தெரிஞ்ச பிள்ளை போலன்னு அட்ரஸ் கேட்குறப்ப நமக்கு அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறப்ப அவமானப்பட வேண்டியதாக இருக்கு. சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயில் ஏதாவது ஒன்று வந்திருக்கு, இதை படிச்சு காட்டுமான்னு வீட்லயோ இல்லை நல்லா படிக்கிறவங்க நம்ம வந்து படிச்சிருக்கோம் நினைச்சுக்கிட்டு நம்ம அப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்மளும் அப்பாவாச்சேன்னு தப்பு தப்பா அவங்களுக்கு தெரியாது வேற. ஏன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம பிள்ளை தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கோமே, பிள்ளைலாம் இங்கிலீஷ் பேசு இந்த பையில படிச்சு சொல்லிடுமான்னு கேட்பாங்க அவங்க. இது மட்டும் இல்லை சார், நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்கள நம்ம அப்பா பார்த்துட்டான்னா என் பிள்ளையும் இப்படி பேசாதான்னு ஒரு ஓவர் வியூ நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட இதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். சூப்பர். இதைத்தான் கேட்குறேன் சார். ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் படிச்சிருந்தேன். கம்பெனியில் நான் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். வாட் இஸ் பேரலல் போட்டு அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்லேயே கேட்டிருந்தாங்க. பட் இன்டெப்த்தாக கேட்கும்போது என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். எப்படியும் அந்த வேலை எனக்கு கிடச்சிருந்தேன்னா இன்றைக்கி இப்படியும் ஒரு 70,000 80,000 சேலரி வாங்கியிருப்பேன். அது இல்லாத ஒரு சூழ்நிலையில் வெளியே சொல்ல முடியல. இப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கல் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அது என்ன ரோல்ன்றதை பார்த்து அப்ளை பண்ணணும். சில ஜாப்ஸுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நெசசரியாக இருக்கும். அந்த ஜாபை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. அந்த மாதிரி ஜாபுக்கு அதை பற்றியே பேசலை, அதை பற்றியே அவர் சொல்லலை. அதாவது கம்யூனிகேஷனும் வேணும், டெக்னிக்கலும் வேணும்ப்பா. ஒரு சமயக்காரருப்பா, சரியா? அவர் எந்த அளவு உப்பு போடுறாரு, எந்த அளவு மஞ்சப்பொடி போடுறாரு, மசாலா போடுறாருலாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். பிரமாதமாக சமைச்சு இறக்கிடுவார். ஆனால் பக்கத்தில் ஒரு சமயக்காரரு வெள்ளை கலர் தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் பேசுகிறாரு. அவர் சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்குது, ஆனால் அவனை தான் புக் பண்ணுறாங்க, என்னை புக் பண்ண மாட்டேங்கிறாங்கிறார் அவர். நான் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங்கில் கோபின்னு ஒரு பையன், அவனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா 2 பேருமே பெருசாக ஸ்டடீஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் கோபி எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிவிடுவான். ஏன்னா ஆன்சர் மாதிரியே எழுதுவான். அவனுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஆன்சர் மாதிரியே இருக்கும் அவன் எழுதுறது பார்த்தோம்னா. நான் அந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆன்சர் மாதிரியே எழுதுவான்னு எனக்கு புரியல. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கிலீஷு ஸ்டோரியே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க அதை வச்சே கதையை அடித்து எழுதி விடுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அதை இங்கிலீஷில் சொல்ல தெரியும், ஒன்றும் தெரியாதுங்கிறத. எங்களுக்கு அதை சொல்ல தெரியாது, அதனாலே அவங்களுக்கு எல்லாம் திருப்பி நினச்சிக்கிறாங்கிறது. சார் நான் வந்து ஒரு டீச்சரு, இவங்க சொல்கிற இதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி தான், அவனுக்கு அந்த மேட்ரு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இன்கேஸ் அவனுக்கு அது கண்டென்ட் தெரிலனா கூட அவ்வளோ அழகாக ஹீ வில் டிஸ்கிரைப் தட் இன் அ ப்ராப்பர் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ். ஹிஸ்ட்ரியில் ஒரு சப்ஜெக்ட் அக்பர் அப்படின்னா கூட அந்த அக்பரை பற்றி அவனுக்கு ரொம்ப ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் பட் ஸ்டில் ஹீ குட் ஏபிள் டு ஃப்ரேம் அ ஒண்டர்ஃபுல் சென்டென்சஸ். அதுக்காகவே நாங்கள் மார்க் போடுவோம். கன்ஃபார்மாக வி வில் கிவ் மார்க். அதை தான் நீங்கள் அப்போ அந்த மாதிரி எழுதணும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும் சார். அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய எஸ்ஸேவே எழுதலாம். அதுதான் பவர் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ அவங்க சிம்பிளாக சொன்னாங்கல்ல சார், தப்பை கூட நான் இங்கிலீஷில் பண்ணால் அது சரியாயிடும், நான் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு. அதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனை. கூட பண்ணான்னு சொல்லலை, ஒரு வரி தெரிஞ்சா போதும், அதை ரொம்ப அழகுற வெளிப்படுத்தினா நான் அது மார்க் கொடுத்துருவேங்கிறாங்க. அதுதான் சார். அதான் என் திறமையை வந்துட்டு என்கிட்ட ஃபுல்லாக இருக்குது, சரக்கு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல. அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை நான் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும் கொடுக்குறாங்க. சார் அது வந்து அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக, ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வாட் எவர் டேலண்ட் ஐ ஹாவ் டு எக்ஸிபிட். நீங்கள் எவ்வளவோ டேலண்டடாக இருக்கலாம், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம், அதை நீங்கள் வெளி காமிச்சா தானேம்மா நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அது மாதிரி தான் சார் இது. சார் என்னோட கிளாஸ்மேட் சார், நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தோம். அவள் வந்துட்டு நான் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து ஒரு வாட்டி கோயிலில் பார்த்தேன். அவள் வந்து நல்லா கொஞ்சம் டிப்டாப்பாக ராயலாக இருந்தா. நான் போய் ஆசையாக போய் பேர் சொல்ல விரும்பல, நான் போயிட்டு பேசினோம். நான் வந்து என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு சாரியில் இருந்தேன், அவள் சுடியில் இருந்தா. அவங்க பசங்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தாங்க, அதாவது இப்போ எதிர்க்க உட்காந்துருக்க மாதிரி ஸ்டைலிஷாக இருந்தாங்க. அது பாருங்க, அந்த பொண்ணு ஒளிரா பாருங்க சார். நான் இன்சல்ட் பண்ணல சார், அவங்களுக்கு அது அழகாக இருக்குது. அதே ட்ரெஸ் நாங்கள் போட்டோம்னா எங்களை மதிக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு தமிழில் பேச, இதுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு தேவையா? அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். என்னென்னா, ஒரு டாப்ஸு பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மொழிக்கு சம்மந்தம் இல்லை, அதை போட்டு ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினா ஒன்றும் குழப்பம் இல்லை, அது ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்காது நினைக்கப்படும். அதே உடையை அணிஞ்சிக்கிட்டு தமிழில் பேசுனா நீ பேசுகிற தமிழுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் அவசியமானு கேட்பாங்கன்னு சொல்கிற கரெக்டு தானே? நாட் லைக் தட். ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தமே கிடையாது. பாருங்க, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது வரமாட்டேங்குது வாய். நாட் லைக் தட் ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சார் ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஹெச்ஆர். அந்த கார்பரேட் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசணும். நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தமிழில் பேசினா தே ஒன்ட் ரெஸ்பெக்ட் மீ ஆக்சுவலி.
இங்கிலீஷ் தெரியறவங்க தான் இந்த ட்ரெஸ் போடணும், இங்கிலீஷ் தெரியாதவங்க இந்த ட்ரெஸ் போடணும்னு கிடையவே கிடையாது. இப்போ அப்படின்னா எங்களுக்கு தமிழ் தெரியலன்னா சாரீஸ் போடக்கூடாதா? இதே ஒரு ஜீன்ஸ் டாப் போட்டுட்டு ஒரு பொண்ணு மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கினா மதிப்பாங்களா? கண்டிப்பா மதிப்பாங்க. கண்டிப்பா மாட்டவே மதிப்பாங்க. மாட்டாங்க. No, கண்டிப்பா கிடையாது. அந்த கண்டிப்பா. பொண்ணு அதே இங்கிலீஷ் பேசிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாதான் மதிப்பாங்க. No, not like that. It's a wrong. No, it's wrong. It's wrong. ஆக்சுவலி நான் ஃபேன் ஷர்ட் தான் போடுவேன். நான் இங்கே ஷோக்கு வரனால தான் இந்த மாதிரி காஸ்டியூமில் வந்தேன். இங்கிலீஷ் என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இவளுக்கு இது தேவையா அப்படின்னு அவங்க வந்து சொல்ல தேவையில்லை, அந்த பார்வை மட்டுமே போதும். இப்படி பார்ப்பாங்க. அந்த ஒரு பார்வை தான் வந்து என்ன இதாகுது. இப்போ இங்கே எல்லாம் பேண்ட் டிஷர்ட் போட்டிருக்காங்க, அவர் ஒருத்தர் மட்டும் வேஷ்டி போட்டிருக்காரு. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஆக்வர்டாக பார்க்கல. வி ஆர் சீயிங் ஹிம் நார்மலி. அது வந்து அவங்க உடைய ஒரு பெரிய இது இல்லைங்கிறீங்க. இதே இவர் வந்து வேஷ்டி சட்டை போட்டுட்டு இங்கே உட்கார்ந்த முடியும் அவங்க ஒன்றும் சொல்லலை. வேஷ்டி சட்டை போட்டு அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கங்கிறத எங்களுடைய வாதம். நீங்கள் ஹெச்ஆர் சொன்னீங்க, ஹெச்ஆர்லுக்கு போட்டுரு. இப்போ வந்து ஒரு 2 கேண்டிடேட் வர்றாங்க. ஒருத்தர் டெக்னிக்கலி சவுண்ட் ஆனால் லாங்குவேஜில் வீக்காக இருக்கார், இன்னொருத்தர் லாங்குவேஜில் சவுண்டாக இருக்கார், டெக்னிக்கலாக கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு. நீங்கள் யாரை வேலைக்கு எடுப்பீங்க? டெக்னிக்கல் சைடு அவங்களுக்கு 60% இருந்தாலும் 40% we expect communication. ஓகே, கண்டிப்பா. அதே சமயம் அவங்க இன்னொருத்தர் 80% லாங்குவேஜ் வச்சிருக்காங்க, டெக்னிக்கலாக 20% தான் இருக்கானா, யாரை வேலைக்கு எடுப்பீங்கன்னு கேட்குறேன் நான். நோ, அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். டெக்னிக்கலாக இருக்கால தான் வேலைக்கு எடுப்பீங்க. கண்டிப்பா. சார் நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பப்ளிக் ஸ்கூல் மாண்டசரி ஸ்கூலோட இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரெக்வைர்டு என்னன்னா எல்கேஜி ப்ரீகேஜி டு 3rd ஸ்டாண்டர்ட் வரலும் தான் மேக்ஸ் சொல்லி தரணும். எனக்கு மேக்ஸ் ஃபுல்லாக வரும். என்ன போல் எங்கள் கிளாஸில் யாருமே ஆப்டிடியூட் சால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க வச்ச ரிட்டன் டெஸ்ட்டில் 51 மார்க்ஸ் சார், அது ஃபுல்லுமே கரெக்டு. ஒரு 10 மார்க்ஸ் வச்சுருந்தாங்க, அதில் நான் ரிட்டன் டெஸ்ட்டில் எழுதி 7 மார்க்ஸ் 57 மார்க்ஸ் 60க்கு எடுத்திருந்தேன். பட் அந்த சார் எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. போயிட்டு நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. என்னோட நேம், என்னோட ஊர். மை நேம் இஸ் ஸ்ரீதர்ஷினி, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பருத்திக்காடு, ஊர் நேம். அண்ட் தென் நான் வந்து என்னோட ஸ்கூலிங் வந்து தமிழ் மீடியமில் பண்ணேன். இந்த ஒரே ரீசன் தான் சார். நான் அடுத்து கிளாஸ் மூவ் பண்ண போகிறேன். யாருக்குமே இருந்தாலும் கிளாஸ் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது போல் நான் பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது தடுமாறிட்டேன். அந்த சார் என்னை பார்த்து கேவலமாக ஒரு சிரிச்சிட்டு இறக்கி விட்டார். அதாவது நான் 95% இருக்கேன், என்னை எப்படி அவர் இறக்கி விடலாம்? மேக்ஸ் வந்து எல்கேஜி டு 3rd ஸ்டாண்டர்டுக்கு வந்து எனக்கு நம்பர் சொல்லி தர தெரியாதா? என்னை எப்படி அவர் இறக்கி விடலாம்? கம்யூனிகேஷன் ஒரே ஒரு ரீசன்னால ஒரு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணை இறக்கி விட்டு அவளை சைக்காலஜி, அதாவது எமோஷ்னலி ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி 3 நாள் அழாமல் அழுந்துக்கிட்டு சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் இந்த 3 இயர்ஸில் தான் இங்கிலீஷ்னா என்னன்னு தெரிஞ்சது. அடுத்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் இன்னைக்கு நான் எம்ப்ளாயி. என்னை ட்ரைனிங்க்கு ஃபோன் பண்ணி 4 நாளாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. 7 அன்னைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிச்சு. நான் நெக்ஸ்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிறேன், நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு. அந்த இன்டர்வியூ நான் மாதம் அட்டன் பண்ணேன். ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரைனராக இருக்கேன். ஸோ யாருமே ஒரு கம்யூனிகேஷனுக்காக இறக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல்ல. சேதாச்சுல அந்த இடத்துல சேதாச்சுல. தமிழகத்தில் ஆங்கில வார்த்தை, இந்த ஆங்கில வார்த்தையை மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள்னா எந்த வார்த்தையை சொல்லுவீங்க? சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா ஹோட்டல். ஹோட்டல் வந்து இட்ஸ் அ ஸ்டேயிங் பிளேஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான் பேரே வைப்பாங்க, அது ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ஃபுட் சர்வ் பண்ணுற இடம். கார்டன், பார்க், அது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்க்குங்கிறத வந்து சின்ன பசங்க விளாட்றதுக்கு இது பண்ணுறதுக்கு இருக்கிற இடம். கார்டன் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டோ ஒரு சம்திங் டு டூ அந்த மாதிரிக்கு இடம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்குங்கிற இடத்துல கார்டன் தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேனியிலேருந்து வரேன், அங்கே பெரிய குளத்தில் வந்து ஃபன் கார்டன் வச்சுருக்காங்க. பட் அங்கே உள்ள லாடெல்லாம் செய்கிறாங்களே தவிர மற்ற இடமே அங்கே இல்லை. ஸோ அந்த இது பார்க் கார்டன். நீங்கள்? நான் 11th போகிறேன் சார். ஓகே, வேறு என்ன சிறப்பு நீங்கள்? சார் நான் வந்து இங்கிலீஷ் 4th இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு சார் லண்டனில். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் காம்படிஷன் ஸ்பாட்ஸ். ஆங்கிலம் பேச தயங்குபவர்களும் ஆங்கிலத்தில் சரளமாய் பேசுபவர்களும் இன்று நாம் இந்த அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நம்மிடையே கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். முதலாம் அவர் பேராசிரியர் ஆர் ராமசாமி அவர்கள். மற்றொருவர் கல்வியாளர் திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள். சார் நடராஜன் சார், இந்த ஆங்கிலத்தில் பேச தயங்குபவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல நேரம் சமயங்களில் வந்து வாய்ப்பை இழந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு அரசியல். அரசியல், ஓகே.
இந்த அரசியலின் அடித்தளத்தில் இருந்து கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களாக சரளமாய் ஆங்கிலம் பேசுபவர்களும் ஏறத்தாழ அடிமைகள் போல ஆங்கிலத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுமாக இரண்டாக இச்சமூகம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 1817 ஒரு பிரிட்டிஷ் நமக்கு வந்து கல்வியை ஆங்கிலமயமாக்கியது. 1817 இது மெக்காலேருந்து வரல, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1,00,000 ரூபா அப்போ ஒதுக்கினாங்க, ஆங்கிலத்தில் மட்டுமே கல்வி இருக்க வேண்டும் என்று. 80s ஒரு நிலைமை மாறுது பாருங்க. அப்போது மத்திய அரசு இன்னொரு கல்விக் கொள்கையை கொண்டு வருது. இந்த கல்விக் கொள்கைப்படி ஆங்கில பள்ளிகளை உருவாக்குது, நர்சரி பள்ளிகளை உருவாக்குது. இது எதுக்குன்னா, ஒரே வழி அகில உலக அளவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்கிற போட்டியில் நாம் இந்திய இளைஞர்களை எப்படி கொண்டு போகிறது? ஆங்கிலம் தெரிஞ்சாதான் ஒரே வழி என்று பெரியவர்கள் முடிவு செய்கிறார்கள். அது கொள்கையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த 2 வீலர் 4 வீலர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போது தொழில்நுட்பத்தை ஆங்கிலம், காலனித்துவமாக இருந்த ஆங்கிலம் வேறு, தொழில்நுட்பத்தை ஆங்கிலம் கையில் எடுக்கிறது. இங்கே இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்டு கூட நீங்கள் தமிழ் பேர் சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் தான் மெக்கானிக்கே புரியும் என்கிற நிலையை அடைகிறது. இப்போது ஒரு வருடத்திற்கு 12 மொழிகளை, உலக மொழிகளை ஆங்கிலம் அழித்து கொண்டிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் இருக்குது. நம்ம தமிழ் மொழி அந்த வரிசையில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. எத்தனை நம்பருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தமிழில் நடத்தி கொண்டிருப்பதற்காகவே ஒரு நாள் நீங்கள் மிகவும் பெருமைப்பட போகிறீர்கள். கல்வியில் நம்ம முடிச்சுக்காம போயிட்டோம். இதுதான் ஒரே காரணம். உயர்கல்வி எதுவுமே நம் தாய்மொழியில் இல்லை. நீங்கள் முடிச்சிட்டீங்க, சரி ஓகே, +2 அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் தான் நீங்கள் தமிழ் படிப்பீங்க. இல்லைனா ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி குரூப் போவீங்க. ஒரு என்ஜினியரிங்கோ ஒரு மருத்துவ கல்வியோ முழுமையாக ஆங்கிலத்தில் மட்டுமே அமையக்கூடியதாக இருக்குது. பாரதி மெல்ல தமிழ் நீ சாகும் அப்படி சொல்ல, மெல்ல தமிழ் நீ சாகும் என்று ஒரு பேதை சொன்னான் அப்படி சொல்கிறார். நாம் பேதைகளாக வேண்டாம், மேதைகள் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, பேதைகளாகி விடாதீர்கள். நன்றி. இப்போ சார் நடராஜன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது கல்வியில் தமிழ் உயர்கல்விக்கு சேரவே இல்லை அப்படின்னு. ஸ்கூல் வரை இருக்குது, உயர் படிப்பு படிக்கணும்னு சொன்னீங்கன்னா தமிழில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஆனால் இது கல்வியில் தமிழ் பேராசிரியர் இத்தனை பேர் இருக்கும் பொழுது இதை மொழிபெயர்த்து தாய்மொழியில் வச்சிருக்கணும், தமிழ் மொழியில் வச்சிருக்கணுங்கிற பாய்ச்சல் நிகழாமல் போனதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தமிழ் ஆசிரியர்களுடைய வேலை மட்டும் இல்லை, தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் ஆய்ந்தவர்கள் இருந்ததுனால தமிழ் பேராசிரியர் வேலை இல்லை, அது அரசியல் வேலை. தமிழ் பேராசிரியர்கள் மொழிபெயர்க்கலாம், புத்தகங்களை நூலகத்தில் அடைக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கான மாணவர்கள் வேணும். மாணவர்கள் தமிழ் வழியாக படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பின்னாடி தான் இப்போ நடராஜன் சொன்ன அந்த அரசியல் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி ஆங்கிலம் வழியாகத்தான் எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. தமிழ் வேணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னாக்க, கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல அந்ததுலேருந்து நம்ம சில விஷயங்களுக்குள்ளே நுழையலாம். கல்வி அப்படிங்கிறது வேலைக்கான ஒரு கருவி அப்படி பார்க்குற ஒரு பார்வையிலேருந்து தான் நம்ம எல்லாமே அந்த அரசியல் பின்னணியில் போய்கிட்டே இருக்கோம். கல்வி நமக்கு வேலை தருது. குறிப்பாக இன்றைக்கி டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில் கல்வி வந்த பிறகு குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், இல்லைன்னா மருத்துவம், பொறியியல், அந்த மாதிரி ஆங்கிலம் வழியாக இருக்க கல்வி தான் வேலை தருது அப்படின்னு வரும்போது அதை நோக்கி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அங்கே அனுப்புகிறாங்க. மாணவர்களும் அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மொழி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நான் ஒரு தமிழ் பேராசிரியர். நான் இப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் ஆங்கிலத்தில் சொன்னால் ஒருவேளை நான் இன்னும் பெரிய பேராசிரியராக இருக்கலாம் அப்படின்னு கவனிக்கப்பட்டிருக்கேன். நான் தமிழில் எழுதுகிற எல்லா விஷயத்தையும் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக கூட நான் கருதப்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தமிழில் தான் என்னால் எழுத முடியும். தமிழில் மட்டும்தான் நல்ல சரளமாக பேச முடியும். இந்த சிக்கலை இங்கே இருக்கிற எல்லாரும் சந்திப்பாங்க. அங்கே இருக்கவங்களுக்கும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆழமான புலமை இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இல்லை இங்கே இருக்கிறதுல பாதி பேருக்கு சிக்கல் இருக்குது. அதான் அந்த சிக்கல் இருக்குது. அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய. ஆமாம் ஆமாம். அவர் தமிழ் படித்தவர், ஆங்கிலத்தில் எழுத விரும்புகிறார். நான் ஆங்கிலம் படித்தவன், ஆங்கில பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். ஆனால் நான் தமிழில் மட்டும்தான் எழுதுவேன்
என் தாய்மொழியில் மட்டும்தான் எழுத வேண்டும் என்பது என் அரசியல். தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க சார். பேராசிரியர் பல பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. எல்லா பிஹெச்டி டிகிரியும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. தீசிஸ், இந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்பொழுது சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காப்பி சைனீஸ் மொழியில் தான் எழுதணும். நீங்கள் 4 காப்பி கொடுக்கணும், 3 காப்பி இங்கிலீஷில் கொடுங்க உங்களுக்கு வேணும்னா. ஆனால் 1 காப்பி ஷுட் பி இன் சைனீஸ். தமிழகத்தின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நீ என்ன வேணால் பிஹெச்டி வாங்கிக்க தம்பி, நீ இன்ஜினியரிங்கில் வாங்கிக்க, ஃபிசிக்ஸில் வாங்கிக்க, மேக்ஸில் வேணால் வாங்கிக்க, 3 காப்பி கொடு, அதில் 1 காப்பி தமிழில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் வந்தாலே தமிழ் கல்வியை யாரும் அழிக்க முடியாது. இன்னைக்கு ஆங்கிலத்தை பேச தயங்குபவர்கள்னு ஒரு செக்ஷன் இருக்காங்க. தயக்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஆனால் இன்றைய சூழலில் வாழ்வதற்கு ஆங்கிலம் என்பது எந்த அளவுக்கு, அதுவும் இந்த பொண்ணுலாம் சொல்லும்போது வந்து எனக்கு இங்கிலீஷை பார்த்தா எமன் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரியா? அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆங்கிலத்தை இவர்கள் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இல்லை பரவாயில்ல, கற்றுக்க வேண்டியதில்லை, எல்லாமே நடந்துடலாம், நீங்கள் சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்களுக்கு. இப்போ இருக்கிற சூழலில் 2 மொழி தான் இருக்குது. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போங்க, எல்லாமே நுகர்வோர் என்கிற ஒரு மொழி, பயன்படுத்துகின்ற பயன்பாட்டாளர் மொழி, மேலே இருந்து கொண்டு ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுடைய மொழி. கல்வியாக இருந்தாலும் அது ப்ராடக்ட்டு இன்னைக்கு. ஏனெனில் முழுக்க முழுக்க கல்வியும் வியாபாரமாக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் ஆங்கிலத்தில் நுணுக்கம் கற்றுக்கொள்வதை விட வியாபாரத்தில் நுணுக்கம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து யார்கிட்ட போய் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது முக்கியமே கிடையாது, நீங்கள் யாருங்கிறது முக்கியம். நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல போய், அங்கே இருக்கிற நீங்கள் ஒன்றும் வேணாம் சார், அதே லேடி அவங்க வந்து அவமானத்தை அனுபவிச்சிட்டாங்க, நான் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு நகை கடைக்கு போக சொல்லுங்கள். ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பார் தலைவர், என்னை வேணா ஒரு அரைஞ்சிங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு எந்த மொழிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி பேசுகிறவனை கூப்பிட்டு நகை கடையில் விற்பார். இதே அரசியல் தான் ஐடிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்லா நான் வச்சுங்க. இல்லை, அவங்க கேட்க விரும்புறது, இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறேன்னா 1 லட்ச ரூபாய் வேணும் இல்லையா? அந்த 1 லட்ச ரூபாய் இங்கிலீஷ் பேசினா தான் கிடைக்கும் போல இருக்கேங்கிறதா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. இந்த சூழல், இந்த இங்கிலீஷ் பேசினா தான் நமக்கு வந்து இனிமே வந்து வணிகம் நடக்கும், இங்கிலீஷ் பேசினா தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்கிற சூழல் ஒரு 60% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இருக்குது. இந்த நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவர்களுக்கான கடுமையான வேலை போட்டி இருக்குல்ல, இதில் கண்டிப்பாக ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இதை நான் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதான் ராமசாமி சார் சொல்கிறார், இருக்கு, அதை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு. ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், இல்லை உலகம் முழுக்க ஒரு பயன்பாட்டு மொழியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பயன்பாட்டு மொழியான அதை ஒரு தமிழுக்கு எதிரான ஒரு மொழியாக பார்க்குற பார்வை எனக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு எது தேவை, நம்முடைய இந்த தமிழ் நிலப்பரப்பில் வடவேங்கடம் ஆயிடை தென்கூரும் தென் குமரி வரையிலான இந்த தமிழ் நிலப்பரப்புக்குள்ள தமிழ் முழுமையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வேலை செய்யுங்க. அதே நேரத்தில் உலகத்துக்கு இன்னொரு இது, ஏன்னா அவர் தொல்லாப்பியரே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து வட சொல் எடுத்துக்கிறலாம், திசை சொல்லை எடுத்துக்கிறலாம், திரி சொல்லை எடுத்துக்கிறலாம், நீங்கள் எல்லாத்துக்கும் போகலான்னு சொல்லியிருக்காரு. நமக்கு எப்பயுமே மொழி மீது வெறுப்பே கிடையாது. அதனால் இன்னைக்கு திறவுகோலாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் நமக்கு தேவை. அதை தயக்கம் இல்லாமல் கற்றுக்கணும். தொடர்ந்து ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தையும் ஆங்கிலத்தில் பேச தயங்குபவர்கள் சொல்லும்பொழுது ஒரு கல்வியாளரும் ஒரு பேராசிரியரும் வந்து அதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு என்பது தாய்மொழி தான், ஆனால் என் தாய்மொழி இவ்வளவு அறிவானது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்குற கருவியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறதா நல்லது அப்படிங்கிறது, அதுதான் தாய்மொழிங்கிறது தான் முக்கியம். பேராசிரியர் ராமசாமி அவர்கள் பேசும்போது நான் நிறைய எழுதுகிறேன், ஆனால் எழுதுனதை பூரா ஒருவேளை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் இன்னும் அதிக வெளிச்சம் என் மேலே பட்டிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அப்படி இல்லை. எழுதியது வந்து மிக சரியானதாக இருக்கும் பட்சத்தில் ஆங்கிலம் அவசரமாக ஓடி வந்து அந்த தமிழை எடுத்துக்கும். வள்ளுவர் ஆங்கிலத்தில் எழுதவே இல்லை, ஆனால் ஆங்கிலம் மொத்தமும் வந்து வள்ளுவத்தை எடுத்துக்கிச்சு. அதான் பேராசிரியர் ஒத்துக்கிறாரு. அது சரிதான், நம்ம வளமையாக செறிவாக எழுதினோம்னா அது ஆங்கிலம் எடுத்துக்கும். அது ஆங்கிலத்தின் குணமே அதுதான். எங்கெல்லாம் எப்பெல்லாம் செல்வம் இருக்கோ அதையெல்லாம் ஓடி போய் தனதாக்கி கொள்வது தான் ஆங்கிலத்தின் குணம். ஆனால் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு பேசுவதற்கு தயக்கம் இருக்குன்னா தயவுசெய்து தயக்கத்தை உடச்சிருக்கேன். நான் மறுபடியும் என் தாய்மொழி ரொம்ப சிறப்பானது, என் தாய்மொழியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பொழைக்கவே மாட்டோம். அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், நம்ம வேல்கம்பு வச்சுருக்கோம். நாங்கள் காலகாலமாக வேல்கம்பு தாண்டா வச்சுருக்கோன்னு சொல்லி துப்பாக்கி வச்சுக்கொண்டு சண்டைக்கு போனால் நம்ம செத்து போயிடுவோம். துப்பாக்கி வச்சுருக்கணும் ஒழிக்கணும்னா முதல்ல துப்பாக்கியை கையாள நமக்கு தெரியணும். கண்டிப்பாக அவன் கையில் துப்பாக்கியை பிடுங்கணும், ஆனால் முதல்ல நமக்கு துப்பாக்கியை கையாள தெரிஞ்சாதான் அவன் துப்பாக்கியை பிடுங்க முடியும்.
அதனால ஆங்கிலம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக, நம்மளை செரிக்கிற ஒன்றாக, நம்மளை விழுங்குற ஒன்றாக ஆகும் பொழுது நாம் அதையும் கற்றுக்கிட்டாதான் அது நம்மளை விழுங்காமல் பார்த்துக்க முடியும். ஆங்கிலத்தை படிக்கணும் அவசியம். எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, என் தமிழை ரொம்ப வளமையானதுன்னு அவனுக்கு சொல்வதற்காக நான் ஆங்கிலம் படிக்கணும். அந்த ஆங்கிலம் படித்தது மட்டும்தான் இங்கே அறிவாளி கிடையாது, அந்த அறிவு எங்கிட்ட நிறைய சொல்கிறதுக்காகவாவது ஆங்கிலம் படிக்கணும். அதனால அந்த மொழியை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் மிக சாதாரண ஒரு விஷயம். காசு இல்லாமல் கொண்டு போய் லண்டனில் விட்டால் 3 நாளில் படிச்சிடலாம். பொழைச்சாகணுமே, பைசைக்குமே, நாளைக்கு எப்படி சாப்பிட்றது? அதனால கட்டாயத்தின் பேரில் தான், அவசியத்தின் பேரில் தான், நெசசிட்டியில் தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த நெசசிட்டி உங்களுக்கு இல்லாமல் போகிறதுனால நீங்கள் தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. அது நெசசிட்டி ஆகிட்டதுனால அவர்களை தயக்கத்தை உடைச்சா அதை படிச்சிடுறாங்க. அது நெசசிட்டி. பேராசிரியரும் கல்வியாளரும் சொல்கிறது அது நெசசிட்டி. அதை படிச்சிருங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம். ஆங்கிலத்தை கற்று அதன் மூலமாக தமிழின் பெருமையை உலகத்துக்கெல்லாம் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்கள், ஆங்கிலத்தில் பேச தயங்குபவர்கள் என்று இரு அணியினர் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழகம் என்ன நினைக்கிறது என்று அறிந்து கொள்ள ஒரு நேரடியாக வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அதன் முடிவுகளை இப்போது காணலாம். ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்கள் வெர்சஸ் ஆங்கிலம் பேச தயங்குபவர்கள் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜீ தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதன் முடிவுகள் நேரலையாக. அதில் ஆங்கிலம் சரளமாக பேசத் தெரிந்தவர்களுக்கு வேலை இடத்தில் முன்னுரிமை கிடைக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 90% பேரும், இல்லை என்று 10% பேரும் வாக்களித்துள்ளனர். ஆங்கிலத்தால் தமிழ் மெல்லச் சாகும் என்பது என்ற கேள்விக்கு சரி என்று 61% பேரும், தவறு என்று 39% பேரும் வாக்களித்துள்ளனர். ஆங்கிலத்தில் புலமை உள்ளவர்கள் ஆங்கிலம் தெரியாதவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு ஆம் என்று 88% பேரும், இல்லை என்று 12% பேரும் வாக்களித்துள்ளனர். ஆங்கிலம் மட்டுமே நவீன உலகத்திற்கான திறவுகோல் என்ற கேள்விக்கு ஆம் என்று 45% பேரும், இல்லை என்று 55% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களின் மேலான கருத்துகளுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ பிரசிடென்ட் பை நிப்பான் பெயிண்ட்ஸ். அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், வேறொரு தலைப்பை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.